உதவி செய்ய போகும்போது குருநாதருடைய அருள் நமக்கு இருக்கு. குருநாதர்ல நம்ம வணங்கும் குலதெய்வமா இருந்தாலும் இஷ்ட தேவதையா இருந்தாலும் நமக்கு இருக்கு. இதுதான் நான் காண்ற உண்மையான ஒரு ஆனந்தமும் இன்னும் இது இருக்கும். அதனால இந்த குரு பூர்ணிமா என்பது மகா பெருமை. இந்த குரு பூர்ணிமா நம்ம குருநாதருடைய திருவடியில நம்ம வணங்கி வழிபடுறது நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். உண்மையாவே இதோட உண்மையான கருத்து என்னன்னா, இந்த குரு பூர்ணிமாவோட சிஷியர்கள், அதாவது ஒரு குருவோட சிஷியர்கள் என்ன செய்வாங்கன்னா, தனியாக போயிட்டு விவாதம் பண்ணுவாங்களாம், சிந்தனை செய்வாங்களாம். குருநாதர் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு எல்லா குரு சிஷிய பிள்ளைகளும் ஒன்னா கூடி ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு விசாரம் பண்ணுவாங்களாம். அதுதான் குரு பூர்ணிமா. அப்ப இந்த குரு பூர்ணிமா அவங்க விசாரம் பண்ண போகும்போது குருநாதர் சொன்ன அருள்வாக்குகள் எல்லாமே அவர்களுக்கு தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் பின்பற்றதுக்கு வசதியா இருக்குன்னு இந்த குரு பூர்ணிமா ஏற்பட்டது. அதனால நமக்கு எல்லோருக்கும் குருநாதருடைய அருள் என்றென்று